இப்போ சீனால நிறைய ஆஸ்பத்திரியில நிறைய நோயாளிகள் சேர்ந்ததுக்காக கேள்விப்பட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு மார்க்காய்ச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் அதிகமா தெரியுதுன்னு சொல்றாங்க. இதுல பலவிதமான நோய்கள் அவங்க கண்டறிஞ்சிருக்காங்க. மைக்கோபிளாஸ்மான்னு ஒரு கிருமி, கோவிட் ஓரளவுக்கு, முக்கியமா இந்த ஹியூமன் மெட்டானியூமோ வைரஸ்ங்கிற ஒரு கிருமியும் அதிகமா அவங்க சொல்றாங்க. எது எவ்வளவு பர்சன்டேஜ்ங்கிறது இன்னும் ஃபுல் நிலவரம் நமக்கு வரல. பட் இதுல கோவிட்ங்கிறது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். மைக்கோபிளாஸ்மாவும் ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். தற்போதைய நிலவரத்தில் இந்தியாலையும் பல இடத்துல மைக்கோபிளாஸ்மா ஓரளவுக்கு நாங்க பாக்குறோம். ஹியூமன் மெட்டானியூமோ வைரஸ்ங்கிறது ஓரளவுக்கு புதுசான விஷயம். இதுவும் ஒரு ஆர்என்ஏ வைரஸ் சொல்றது. இப்போ மீசல்ஸ் இருக்கு, ரெஸ்பிரேட்டரி சின்சேஷனல் வைரஸ் சொல்லுவோம். அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட வைரஸ்ல இன்ஃபுளுன்சாவும் ஓரளவுக்கு ஆர்என்ஏ வைரஸ் தான். சோ இந்த மாதிரி ஆர்என்ஏ ரெஸ்பிரேட்டரி வைரஸ்ங்கிறது ரொம்ப சகஜமான விஷயம். உலகம் முழுக்குமே நுரையீரல் இல்ல மேல் சுவாச பகுதி, அப்பர் ரெஸ்பிரேட்டரின்னு சொல்றது, அந்த இடங்கள்ல இன்ஃபெக்ஷன் அதிகமா செய்யறதே இந்த ரெஸ்பிரேட்டரி ஆர்என்ஏ வைரஸ் தான். சோ இது பரவலா நம்ம ஏற்கனவே பாக்குற விஷயம் தான். ஆனா இந்த வருஷம் கொஞ்சம் தாக்குதல் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியறது. இத பத்தி இன்னும் நிறைய ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. தற்போதைய நிலவரம் என்ன சொல்ல முடியும்னா, இந்த வருஷம் அதிகமான அளவுல கேஸ் ஆஸ்பத்திரிக்கு வர்றதுங்கிறது ஓரளவுக்கு நமக்கு கிளியரா தெரியுது. இதன் மூலமா அதிகப்படியான தாக்கம் இருக்கும், நோயாளிகள் அதிகமாக வரக்கூடும் அப்படின்றது இப்ப சீனால இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷனே நிறைய தகன மேடைகளுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் தான் கிரௌட் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி. இப்போ அது முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, இந்த மாதிரி இருக்கும்போது எல்லாருக்குமே ஓரளவுக்கு பயம் வரும். ஏன்னா இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு தடவை பார்த்ததுக்கு அப்புறம் எவ்வளவு வருஷம் நம்ம கஷ்டப்பட்டோம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இன்னும் அதை பத்தியான ஃபுல் டீடைல்ஸ் வரல. இப்போ சீனால எப்போதுமே நிலைமை நம்மளை விட கொஞ்சம் வினோதமான விஷயம் தான். நமக்கு கோவிட் கண்ட்ரோல் வந்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்கு கோவிட்னால இன்னும் பிரச்சனைகள் போயிட்டே இருந்தது. சோ அதனால அவங்களுக்கு நடக்கிற நிலைமை தான் நமக்கும் நடக்கும். நம்ம தப்பான கணக்கு போடக்கூடாது. அதே சமயம் நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கிறது நல்லதுதான், கொஞ்சம் தயாரா இருக்கிறது நல்லதுதான். பட் அவங்களுக்கு ஓரளவுக்கு உயிர் சேதம் இருக்குங்கிறது இப்பெல்லாம் வாய்ப்பேச்சு மூலியமா வருதே தவிர ஒரு அங்கீகாரம் பெற்ற எந்த ஒரு நிறுவனமும் நமக்கு இன்னும் கிளியரா அதை பத்தி சொல்லல. சோ ஒரு கவலை இருக்கு. ரெண்டாவது, எதுனால இவ்வளவு வருதுங்கிறது நம்ம பார்க்கணும். இதுல கோவிட்னால எத்தனை பிரச்சனை இருக்கு, மைக்கோபிளாஸ்மானால எத்தனை பிரச்சனை இருக்கு, ஹியூமன் மெட்டானியூமோ வைரஸ்னால எவ்வளவு பிரச்சனை இருக்குங்கிறது நம்ம பார்க்கணும். அது தெரியாம எது பெரிய பிரச்சனை, எதுனால சேதம் அதிகமா இருக்குங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. ஹியூமன் மெட்டானியூமோ வைரஸை பத்தி கவலைப்படுறது நியாயம் தான். ஏன்னா அது அந்த ஏவியன் இன்ஃபுளுன்சால இருந்து வர விஷயம் தான். அந்த ஏவியன் மெட்டானியூமோ வைரஸ் சொல்லுவோம். அதுல இருந்து நமக்கு ஜம்ப் ஆற ஒரு வைரஸ்ங்கிறதுனால அந்த கவலை எப்போதுமே இருக்கத்தான் செய்யும். பட் அதனாலதான் பிரச்சனைங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. ரெண்டாவது இப்போ பிசிஆர் டெஸ்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சதுனால ஹியூமன் மெட்டானியூமோ வைரஸ் இன்ஃபெக்ஷன் நம்ம ஊர்லயுமே ரொம்ப வருஷமா இருக்குங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். அப்பப்போ கேஸ் வரும். முக்கியமா இது உடல்நல சரியில்லாதவங்க, அதாவது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்க, கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க, இல்ல இந்த ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவங்க, ருமட்டாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், அந்த மாதிரி மக்கள் யாருக்கெல்லாம் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு தான் அதிகமா இதெல்லாம் பார்ப்போம். நல்லா இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வருது ரொம்ப ரொம்ப அபூர்வம். சோ அதுவும் நம்ம பார்க்கணும். இப்போ உயிர் சேதம் அதிகமா இருக்குன்னா எந்த மாதிரி நிலைமையில இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைங்கிறதும் பார்க்கணும். இப்போ ஏற்கனவே முதியோர்கள், ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாதவங்க அப்படின்னா ஓரளவுக்கு அது புரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா அவங்களுக்கு எப்போதுமே தாக்கு பிடிக்கிற சக்தி கம்மி, அதனால அவங்களுக்கு பிரச்சனை அதிகமா வருதும் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதுல நிறைய விஷயம் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்க வேண்டியதுனால உடனே இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம சொல்றது கொஞ்சம் கஷ்டம் தான். நிச்சயமா தமிழ்நாட்டுல இப்ப சமீப காலமா அந்த வைரஸினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கா? எதுவும் பேஷண்ட் பார்க்க முடிஞ்சுச்சா? அவங்களுடைய நிலைமை எப்படி? நல்ல கேள்வி. சமீப காலத்துல இந்தியா முழுக்குமே ரெஸ்பிரேட்டரி வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஓரளவுக்கு அதிகமா தான் போயிட்டு இருக்கு. நம்ம ஊர்ல பருவகாலம் அந்த மழை சீசன் கொஞ்சம் சீக்கிரமே ஆரம்பிச்சிடுது. ரொம்ப நாளும் மழை இருந்தது, ஓரளவுக்கு நல்லதுதான், தண்ணி வேணும். பட் இதனால இந்த ரெஸ்பிரேட்டரி வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமான அளவுல தெரிஞ்சது. ரெண்டாவது, இந்த மைக்கோபிளாஸ்மா இன்ஃபெக்ஷனும் நாங்களும் சில ஓரளவுக்கு நாங்க பார்த்துட்டு இருக்கோம். முன்னாடி பார்க்காத அளவுல நாங்க பார்த்துட்டு இருக்கோம். முன்னாடி மைக்கோபிளாஸ்மா ஐசியூக்கு வராது. இந்த வருஷம் பல இடங்கள்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க மைக்கோபிளாஸ்மா இன்ஃபெக்ஷன் ஐசியூக்கு வர்றதா. அதனால அதுவும் ஒரு புதுமையான ஒரு விஷயம் தான். அதுலயே சில பிரச்சனைகள் எல்லாமும் இருக்கு. சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் ஓடுறதுனால ஒரு பிரச்சனை மாத்திரம் தனியா தெரியுற மாதிரி இல்ல. ஆனா இது சொல்ல முடியும், எதிர்பார்க்காத அளவுக்கு நுரையீரல் காய்ச்சல் அதிகமா இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது.
அதாவது இந்த நேரத்துக்கு நாங்கள் யூஸ்வலா என்ன எதிர்பார்ப்போமோ அந்த அளவுக்கு தான் நுரையீரல் காய்ச்சல் நாங்கள் பார்க்குறோம். இது வந்து முக்கியமா உடல்நிலை சரியில்லாதவங்க அந்த மாதிரி நபர்கள்ல தான் பார்க்கறோம். அதனால இது வந்து பெரிய பிரச்சனை, எதிர்பார்த்ததை விட அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவே முடியாது. நிச்சயமா சார். இது மற்ற உறுப்புகள் எல்லாம் வந்து அதிகமா பாதிக்கும் அப்படின்ற ஒரு காரணம் சொல்றாங்க இந்த புதிய வைரஸ், இந்த தொற்று வைரஸ். சோ அதனால நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும், மற்ற உறுப்புகள் எல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னா என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கையோட? 2 கேள்வி இதுல இருக்கு. ஒன்னு வந்து இது எங்கெல்லாம் பரவும், எங்கெல்லாம் பிரச்சனை பண்ணும். முதல்ல வந்து இது வந்து மூச்சு குழால பிரச்சனை அதிகமாக தான் பண்ணும். சில பேருக்கு கண்ணிலையும் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கண்ணும் வந்து மூச்சு குழா சம்பந்தப்பட்ட விஷயம் தான். இது மூச்சு துவாரத்திலேருந்து நுரையீரல் வரைக்கும் எந்த இடத்துல வேணாலும் பிரச்சனை பண்ணலாம். முக்காவாசி பேருக்கு இருமல், சளி, ஜலதோஷம் அந்த மாதிரி இருக்குமே தவிர அதோட பெருசா வராது. தொண்டை கரகரப்பு, இருமல் அந்த மாதிரி வரலாம். சில பேருக்கு, அதாவது 100 பேருக்கு பார்த்தோன்னா ஒரு 2 பேருக்கு அதிகப்படியா, அதை விட குறைச்ச சில பேருக்கு மார்க்காய்ச்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நுரையீரல் அடி வாங்கித்தனா அப்புறம் அது சீரியஸ் ஆகி ஐசியூ போற அளவுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. உயிருக்கு ஆபத்தாரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இது சாதாரணமா மற்ற உறுப்புகள்ல பெரிய பிரச்சனைகள் ஒன்னும் பிரச்சனை பண்ணாது. இந்த நுரையீரல் பிரச்சனையே வந்து பெரிய பிரச்சனையாகும். 2வது, இவங்க ஏற்கனவே வந்து உடல்நிலை சரியில்லாதவங்க அப்படிங்கறதுனால அவங்களுக்கு ஏற்கனவே சுகர் இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாங்க முடியாம ஹார்ட் அட்டாக் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ அந்த மாதிரி பிரச்சனை வருமே தவிர இது நேரடியாக போய் இருதயத்தை பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி யூஸ்வலா அப்படி கிடையாது. 2வது, நீங்க கேட்ட கேள்வி பரவறதை பத்தி. அது முக்கியமான விஷயம். இது வந்து நம்ம கோவிட்ல இருந்து கத்துட்டதெல்லாம் திரும்ப ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இதுவும் வந்து இந்த டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றது. சோ ஒரு நபர் இருமினார்னா இந்த டேபிள் மேல மேஜ மேல படிச்சதுன்னா அதை நம்ம தொட்டு முக்கியமான இடங்கள் கண்ணு, மூக்கு, வாய்கிட்ட எடுத்துன்னு போனோம்னா அந்த கிருமி நமக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் முக்கியமா வந்து ஏற்கனவே ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு லைட்டா தானே இருக்கு, தவறான ஒரு யோசிப்பு. ஏன்னா அதிகமா இருக்கு குறைவா இருக்குங்கிறத வச்சு பரவற திறன் சம்பந்தம் கிடையாது. அது முக்கியமான ஒரு விஷயம். மக்கள் மறந்துடுறாங்க, எனக்கு லைட்டா தானே இருக்கு அதனால அப்படி கிடையாது. உங்களுக்கு உடம்பு சரியில்லை வீட்டிலேயே இருங்க தயவு செய்து. மற்றவங்களுக்கு செய்யற ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். சோ மாஸ்க் அணிவது, உடம்பு சரியில்லாதவங்க டெஃபினட்டா மாஸ்க் அணியணும். உடல்நிலை கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கிறவங்க, ஏற்கனவே கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, அந்த மாதிரி ஹை ரிஸ்க் பேஷண்டா இருந்தா அவங்களும் வந்து பொது இடங்கள்ல போறச்சே மாஸ்க் அணிவது மிக நல்ல விஷயம். இந்த நேரத்துக்கு கொஞ்சம் பொது இடங்கள்ல இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. கை சுத்தமா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சோ இவ்வளவுதானே தவிர இதுக்கு மேல ஒன்னும் தேவையில்லை. பிரச்சனை என்னன்னா ஒரு நபரை பார்த்தே வந்து இது ஹியூமன் மெட்டானிமா வைரஸ்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுல இருக்கிற சிம்டம்ஸ், அதாவது பிரச்சனைகள் வந்து மற்ற வைரஸ், ரெஸ்பிரேட்டரி வைரல் இன்ஃபெக்ஷன் மாதிரியே தான் இருக்கும். இன்ஃபுளுன்சா இதுக்கும் வித்தியாசம் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அதுலயும் இதுலயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுக்கு டெஸ்ட் பண்ணாலே டெஸ்ட் பண்ணாம இதுதான் ஹியூமன் மெட்டானிமா வைரஸ்னு யாராலையும் சொல்ல முடியாது. சோ அதனால இந்த நேரத்துல வந்து சாதாரணமாவே நிறைய ரெஸ்பிரேட்டரி வைரஸ் இன்ஃபெக்ஷன் போயிட்டே இருக்கும்போது இதுவும் கூட இருக்கிறதுல ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. பட் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு பெருசா இது வரைக்கும் நம்ம ஊர்ல வரல. பட் இதை நம்ம கண்காணிக்கிறது நல்லதுதான். நிச்சயமா சார். கோவிட் வைரஸ் புதிய வைரஸ், அதை பார்த்து நம்ம பயந்தோம். இதுக்கு இன்னும் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கல அப்படின்னு கொஞ்சம் அச்சம் இருந்துச்சு. உயிரிழப்புகள் ஏற்பட்டுருமா? அதுக்கப்புறம் கோவிட்டும் பழகிருச்சு நம்மளுக்கு. இப்ப அது சகஜமான ஒரு சூழ்நிலையா உருவாகிருச்சு. சோ அந்த மாதிரி இதுவும் ஒரு புதிய வைரஸா, இல்ல அந்த மாதிரியான அச்சப்படுவதற்கு தேவை இருக்கா? ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான தேவை இருக்கா? அப்படி படுறவங்களுக்கு உங்களுடைய விஞ்ஞானம் வளர வளர பிரச்சனைகள் அதிகமாக தான் தெரியும். 2வது, நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம குறைச்சிட்டோம்னா வேற ஏதாவது ஒரு விஷயம் பெருசாதான் ஆகும். சோ ஸ்மால் பாக்ஸ், போலியோவை நம்ம எராடிகேட் பண்ணிட்டோம், அதுக்காக எதுவுமே பிரச்சனை வரக்கூடாதுன்னு நம்ம எதிர்பார்க்கறதும் தவறு. சோ அதனால புதுசா பிரச்சனைகள் வருது சகஜம். இப்ப விஞ்ஞானமும் வளர்ந்துருக்கு. இப்போ ஒரு முன்னாடி ஒரு தடுப்பூசி கண்டுபிடிக்கணும்னா அது ஒரு 20-30 வருஷம் ஆகும். இப்போ ஒரு வருஷத்துல நம்மளால ஒரு தடுப்பூசி தயாரிக்க முடிஞ்சது. அதனால நம்ம பிரச்சனையும் கட்டுப்படுத்த முடிஞ்சது. ஸோ விஞ்ஞானமும் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. இன்னும் விஞ்ஞானம் இன்னும் பயங்கரமா போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கிறது நல்லது. இதுக்காக தான் டேட்டா கேதரிங் ரொம்ப முக்கியம். இந்த எபிடமியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு வியாதி வந்து ஒரு சமூகத்துல எந்த அளவுக்கு பரவிட்டு இருக்கு, எவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு, எப்போ ஏறுறது, எப்போ இறங்குறது, அதை பத்தி நிறைய மெட்ரிக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அந்த மாதிரி விஞ்ஞானத்துக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு இட் ரிக்வயர்ஸ் மணி. இதுக்கு வந்து காசு போட்டாதான் இதெல்லாம் செய்ய முடியும்.
ஏற்கனவே நம்ம ஊர்ல நிறைய இடத்துல பண்றாங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜிலேருந்து நிறைய வைராலஜி ரிசர்ச் சென்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இதெல்லாம் சர்வேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சர்வேலன்ஸ் பண்ண நமக்கு ஓரளவுக்கு தெரியும் சிக்னல்ஸ் வருதா இல்லையான்னு. ரெண்டாவது, எங்களோட சொசைட்டி, நாங்கள் வந்து இன்ஃபெக்ஷன் டிசீஸ் சொசைட்டிங்கிறதுனால எங்களோட சொசைட்டிலே நாங்கள் வந்து ஒருத்தர் நாங்கள் ஃப்ரீக்வெண்ட் கம்யூனிகேஷனில் இருக்கிறதுனால எங்கேயாவது ஏதாவது பிரச்சனை தென்படுறதா அப்படிங்கும்போது உடனே எங்களுக்கு எஸ்கலேட் ஆகிடும். இப்போ நீப்பா நடக்கும்போது கூட இதே மாதிரி தான் எங்களுக்கு உடனே எஸ்கலேட் ஆச்சு. நாங்களே வந்து உள்ள டிஸ்கஸ்லாம் பண்ணி என்ன பண்ணுறது என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி உள்ள, அதாவது ரெகுலர் பேசேஜஸோட நான் ட்ரெடிஷனல் பேசேஜஸும் இருக்கிறதுனால அவேர்னஸ் கிரியேட் பண்றது ஈஸி. பேனிக் கிரியேட் பண்றதுனால என்ன பண்ணும், யாருக்கும் ஒன்றும் பெனிஃபிட் இல்லை. அது தேவையில்லாம அச்சம் வரும், தப்பான இன்ஃபர்மேஷன் போய் சேரும், தேவையில்லாம மக்கள் பயப்படுவாங்க. அது தவறு. இதை பத்தி நம்ம புரிஞ்சுட்டோம்னா பாதி பிரச்சனையை நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும். கோவிடே தாண்டி வந்துட்டோம், இதை தாண்ட முடியாதுன்னு நம்ம நினைக்கிறதுக்கு அவசியமே இல்லை.